நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் சிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி சில ஆர்டிஸ்டிக் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் அது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஈஸியாக அட்டாச் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து அதுவே அப்ளை ஆகும். இது மாதிரி உங்களுக்கு வந்து 5 ஃப்ரேம் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? இந்த 5 ஃப்ரேமும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிக்காதீங்க. கண்டிப்பாக இதில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையிலும் நீங்கள் வந்து தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும். அந்த ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 ஃபைல் இருக்கும். 5 ஃபைலுமே பிளாங்காக இருக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஆர்டிஸ்டிக் பேக்ரவுண்ட் அப்படின்னு. ஆனால் வந்து எல்லாம் பிளாங்காக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபைலோட சைஸ் கம்மி பண்ணணுன்றதுக்காக நான் வந்து எல்லா லேயரையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் எல்லா லேயரும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். நீங்கள் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க வரிசையாக. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து PSD வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா லேயர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு லேயரில் யுவர் ஃபோட்டோ ரீப்ளேஸ் ஹியர் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா? அந்த லேயரில் நீங்கள் அதாவது இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அடிஷ்னலாக ஒரு விண்டோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் இதை மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த விண்டோவில் நீங்கள் தேவையான ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபோட்டோ நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இல்லைனா இப்போ கூட நீங்கள் போய் ஓப்பன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு சாம்பிள் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த பாப்பா ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு இப்போது இந்த புதுசாக ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயர், இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுன்ற மாதிரி. அந்த பிளாக் தெரியுது இல்லைங்களா, அந்த பிளாக் ஃபுல்லாக உங்களோட இமேஜ் வந்து அப்பியர் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசைஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுங்கள், என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு Ctrl+Alt+G கொடுங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து கிளிப்பிங் மாஸ்க் கிரியேட் பண்ணுறது அப்படின்ற அர்த்தம். அதாவது இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போது Ctrl+Z கொடுக்குறேன். இந்த 2 லேயருக்கு நடுவில் ஒரு கோடு தெரியுது இல்லைங்களா, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கோடு தெரியுது இல்லைங்களா, அந்த கோடில் நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபோட்டோ ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோடனே கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்னு இருக்கும், அப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து Ctrl+Alt+G. ஓகேங்களா? Ctrl+Alt+G கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேக்ரவுண்ட் லேயரோட இது வந்து கிளிப் ஆயிரும். ஓகேங்களா? இப்படி கிளிப் ஆனதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஓப்பன் ஆன இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சேவ் பண்ண அது லொக்கேஷன்லாம் கேட்காது. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட அந்த ஓல்டர் டாக்குமெண்ட்டில் இது வந்து அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகிட்டோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட்டோட ஃபைல் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செக் பண்ணுறேன், எல்லாமே வந்து 300 ரெசல்யூஷனில் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து இது ரொம்ப ஹை குவாலிட்டி. நீங்கள் உங்களோட ஆல்பத்தெல்லாம் கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஆர்டிஸ்டிக் எஃபெக்டோட ஒரு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்பத்தோட ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது க்ரியேட்டிவாக ஏதாவது எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஒரு ஃப்ரேமை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் வந்து 5 ஃப்ரேம் இருக்குது. அந்த 5 ஃப்ரேமே நீங்கள் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த கண்டென்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.